வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தலில் தோல்வி பயத்தில் துபாய்க்கு சென்ற உதயநிதி குடும்பத்துடன் துபாய்க்கு சென்றுள்ளார் உதயநிதி அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 85% தேர்தல் முழுமையாக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி அமைக்கப்பட்ட நிலையில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் மக்கள் அனைவரும் ஓட்டுக்களை செலுத்தியிருப்பதாக பல ஊடகங்களிலும் இணையதள பக்கங்களிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தின் உதவியுடன் என்ற தகவலும் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் திமுக இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட நேற்று மாலையில் முழுவதுமாக திமுக தோல்வி அடைவது உறுதிதான் என்று பல ஊடகங்களிலும் அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். செய்தி ஊடகங்களில் உதயநிதி அவர்கள் இனி நிச்சயமாக தமிழ்நாட்டின் அரசியலில் முக்கிய தலைவராக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, ஆட்சியே திமுக கைப்பற்றவில்லை என்றார். இதனால்தான் மன உளைச்சலில் இருந்த உதயநிதி அவர்கள் நேற்று இரவோடு இரவாகவே முடிவு எடுத்துள்ளார். துபாய்க்கு சென்று மே 2ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். அதுவரைக்கும் துபாயிலேயே இருக்கப் போவதாகவும் குடும்பத்துடன் துபாய்க்கு சென்றுள்ளார் சுற்றுப்பயணத்திற்காக என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுகவின் ஆட்சியில் அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் நிச்சயம் திமுகவே வெற்றியடைந்திருக்கும். செய்தது அனைத்தும் ஊழல். தற்பொழுது தேர்தல் முடிந்த கையோடு தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தில் வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதுதான் தற்பொழுது உங்களது சமூக நீதியா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் நேற்று பல பூத்களில் திமுகவின் நிர்வாகிகள் அசம்பாவிதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமல்ல, சில தொகுதிகளில் பல்வேறு முரண்பாடுகளும் இருந்ததாக ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் உதயநிதி அவர்கள் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா வெளிநாட்டிற்கு மேற்கொண்டுள்ளார். துபாய்க்கு சுற்றுலா சென்றுள்ளது உதயநிதி அவர்களது தோல்வி பயம்தான் என்றும் இணையதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.